அன்பு உள்ளங்களுக்கு அன்பு வணக்கங்கள். உங்க ஸ்மார்ட் குமரி குக்கிங்ல இன்னைக்கு உருளைக்கிழங்கு மசாலா. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு மசாலாக்கு தேவையானது கொஞ்சமா எண்ணெய், கொஞ்சம் கடுகு, ஒரு காஞ்ச வத்தல், ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, தாளிக்கிறதுக்கு கறிவேப்பிலை, ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் நல்ல பொடி பொடியாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் வத்தல் பொடி, 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி, உப்பு தேவைக்கு, ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க நல்லா தோல் எடுத்துட்டு இதே மாதிரி சதுரமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வாழைக்காய் மாதிரி கட் பண்ண உடனேவும் தண்ணியில் போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு கலர் மாறிடும். அதனால் கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டு இதே மாதிரி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். வாங்க உருளைக்கிழங்கு மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். முதல்ல கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நாம் எடுத்து வச்சுருக்கிற எண்ணெயில் கொஞ்சமான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை இதில் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ உருளைக்கிழங்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நாம் எடுத்து வச்சுருக்கிற மசாலாவில் பாதியை சேர்த்துக்கலாம். வத்தல் பொடி அப்புறம் மஞ்சள் பொடி ரெண்டுலேயுமே பாதியை சேர்த்துக்கலாம். மல்லிப்பொடி இப்போ சேர்க்க வேண்டாம், அது லாஸ்ட்டு சேர்த்தா போதும். இது இவ்வளோத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சேர்த்த உப்பும் மசாலாவும் இந்த உருளைக்கிழங்கோட நல்லா சேர்ந்து வர்றதுக்காக ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இதை கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சு வேக விட்டுடலாம். உருளைக்கிழங்கு அப்படின்றதுனால ஈஸியாக அடி பிடிச்சிரும். அதனால் மூடி வச்சுட்டு இடையிடையே லைட்டாக திறந்து நல்லா லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆகியிருக்கும். பாருங்கள், உருளைக்கிழங்கு கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. இடையிடையே கலந்து விட்டதுக்கப்புறமும் கூட அடி பிடிச்சிருக்கு பாருங்கள். அதனால் இடையிடையே கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைனா ரொம்ப அடி பிடிச்சி அடியில் கருகிடும். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இதே நாம் இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சுட்டு தாளித்து மசாலா செய்ய ஆரம்பிக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் எண்ணெயை சேர்த்துக்கலாம். அந்த மீதி இருக்கக்கூடிய எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போது கடுகு சேர்த்துக்கலாம். கடுகெல்லாம் பொரிஞ்சிடுச்சு. இப்போது காஞ்ச வத்தலை சேர்த்துக்கோங்க. அதை 2ஆக பிச்சு போட்டுக்கலாம். பிச்சு போட்டுட்டு இதே மாதிரி லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. அடுத்தது கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே உளுத்தம்பருப்பையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நாம் சேர்த்த உளுத்தம்பருப்பு பொன்னிறமாகி வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாயிருச்சு. இப்போ வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு நாம் வேக வைக்கும்போது உருளைக்கிழங்குக்கு உப்பு சேர்த்துட்டோம். அதனால் இதில் வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு சேர்த்தா போதும். சேர்த்துட்டு வெங்காயம் பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாயிருச்சு. இப்போ நாம் எடுத்து வச்சிருக்கிற அந்த மசாலாவில் மீதி இருக்கக்கூடிய மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, அப்புறமா மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். இது மூணுத்தையும் சேர்த்துட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போயிருச்சு. இப்போ நாம் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்கு அந்த மசாலாவோட நல்லா ஒன்றா சேர்ந்து வர்றதுக்காக ஒரு வாட்டி ஒரு 2-3 கலரு நல்லா கிளறி விட்டால் போதும். கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாமே ஒன்றா சேர்ந்து வரணும். அவ்வளோதான், எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. பாருங்கள் நம்மளுடைய உருளைக்கிழங்கு மசாலா எப்படி வந்திருக்கு அப்படின்றத. இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நாம் எண்ணெயிலே போட்டு வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா செய்கிறதுனால இந்த உருளைக்கிழங்கு மசாலா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இந்த உருளைக்கிழங்கு மசாலா கட்டாயம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா விரும்புங்க, பகிருங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. விரைவில் அடுத்த உணவுடன் உங்கள் ஸ்மார்ட் குமரி குக்கிங். நன்றி, வணக்கம்.